சரிங்க சரிங்க கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு. பின்னாடி பூலாம் கொஞ்சம் பார்க்கும்போது லைட்டாக பணத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, மற்றபடி ஓகே தான். ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழிச்சு ரொம்ப மாதம் கழிச்சு லைவுக்கு வரேன். எப்போ நான் லைவுக்கு வந்தாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரித்து பேசணும். நீங்கள் என்னை திட்டினா கூட ஓகே, நான் ஹாப்பியாக எடுத்துகிட்டு நான் இப்படி தான் எப்பவுமே இருப்பேன். பட் இந்த லைவ் கதைப்போமா லைவ்னாலே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகும், ஹாப்பியாக பேசுவேன். பட் இந்த லைவில் நான் அப்படி பேச போகிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல் ஆக்கிட்டானுங்க, அவ்வளோ அளவு வச்சுட்டானுங்க. இப்போ லைவில் ஹாப்பியாக பேசலான்னு பார்த்தா ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறவங்க லைவில் என்ன பண்ண வச்சுட்டானுங்க. ஒரு மாதிரி அந்த கிளைமேக்ஸ் நானும் பார்த்து தொலைச்சிட்டேன். கவலையே படாதீங்க, இன்னைக்கு என்பியும் பிரீத்தாவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாக்கு பிடுங்கணும் எல்லா கேள்வியும் கேட்க போகிறேன். மெயினாக டேரக்டரை பற்றி எல்லாரும் பற்றி கேட்க போகிறேன் மொத்தமாக. அதிர்ச்சண்ணா ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஒரு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் 5 minutes. எங்கள் ஆஃபீஸ் ஆளுங்க தான் குறுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மனுஷன் செத்துட்டான்டா போனோம் நீ இல்லையா குட்டி வீணோம். ஷூட் போனோமா ஷூட்டை மட்டும் நடிச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரணும். தேவையில்லாம லைவ்ல பேசி மக்களை ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஹேஷ்டேக் செம்மையா இருக்குண்ணா தம்பி. 2 நாளா கால் பண்ணா போன் எடுக்க மாட்டேன், ஃபுல்லா இது பண்ணிட்டு இப்போ ஹேஷ்டேக் சூப்பரா இருக்குன்றியா? இரு இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். இந்த தயவு செஞ்சு இப்பதான் வந்திருக்கோம் லைவுக்கு. உடனே நான் என்பியை கூப்பிடுறேன், பிரீத்தாவை கூப்பிடுறேன், அந்த கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹேஷ்டேக் கேவலமாயிடுச்சு. நான் எல்லாரும் பத்தி கேட்க தான் போறேன். ஹாப்பி பர்த்டே. இதை தாண்டி கதைப்போமா ரொம்ப ஹாப்பி தான். பட் இந்த லைவ்ல சொல்லலாம எப்படி இருக்கும்? ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். நீங்க கேட்கலாம் எஸ்டிஆர் எப்பறம் லைவை பார்ப்பாரு. நீங்க அப்படியே, நானும் எஸ்டிஆர் ஃபேனு, எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தலைவனோட பர்த்டே, அதனால ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் சார். சிம்பு சார்பாகவும் நான் கதைப்போமா பத்தி கேட்க போறேன், கவலையப்படாதீங்க. யூடியூப் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க கேட்டீங்க, கரெக்டான கேள்வி. இது பிளாக் ஷிப் சேனலுக்கே தெரியல, ஏன்னா அவங்க யூடியூப் ஒன்று ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ரிலீஸ் பண்ணி 1 லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு ஒரே நாளில். தேங்க்யூ ஸோ மச். அது உங்களால தான். அதுவும் பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி ஆப்பில். அது நான் இன்னொன்று, நான் இவ்வளோ பேசுகிறேன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி என்ன பண்ணிட்டான்னு யோசிக்கிறவங்க பார்க்காதவங்க பிளாக் ஷிப் வேல்யூ உடனே போங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளைமேக்ஸை பாருங்கள். இந்த என்பிஎம் பிரீத்தா ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க, மனசுலாம் ஒரு புண்ணா இருக்கு தம்பி. அந்த மாதிரி சரி கூப்பிட்டுலாமா? டன். யூடியூப்ல எப்போ லாஸ்ட் அப்லோட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளைமேக்ஸ் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தவங்க நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் ஒரு தடவை மோனிஷாக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்களா? ஓ மோனிஷா பர்த்டே வாணிக்கு அப்படியா? ஏய் மோனிஷா பர்த்டே வாணிக்கு உண்மையாவா? ஒரு விளையாடாதீங்க சும்மா. சீரியஸாவா? ஓ ஹாப்பி பர்த்டே மோனிஷா. அச்சோ, ஏன்னா என் பர்த்டேக்கு முதல்ல எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது எனக்கு மோனிஷா தான். நான் மோனிஷா பர்த்டே மறக்க கூடாது, கரெக்டாக இருக்குன்னு நினைச்சேன். பட் அதை நான் மறக்கல. நான் ஃபோன் பண்ண அதை எடுக்கல. நான் திருப்பி பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆமா இன்னொன்னுங்க, அவங்ககிட்ட பேசுவாருங்க, லைக் கனெக்ட் பண்ணிடுமா? ஏய் எங்கடா அவன் ரிக்வெஸ்ட் எப்படா கொடுப்பான்? ஏய் நான் வரவேல என்பி ரிக்வெஸ்ட் ஆட் பண்றது இதுலையா? இந்த ஆடா ரெண்டாவது தானே? ஓகே. ஆட் பண்ணிட்டு நண்பா. ஏய் கூச்சமே இல்ல, சிரிக்கிற கூச்சமா இல்ல. எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்த எதுக்கு கொடுத்த? மக்கள் அள வச்சுட்டு ஃபுல்லா புலம்பு வச்சுட்டு சிரிச்சிட்டே இருக்க லைவ்ல. எப்படி உனக்கு சிரிக்க ரைட்ஸ் இருக்கு உனக்கு? என்ன பண்ணிக்கிட்டு ப்ரோ? அவ்வளவு அள சாரிண்ணா சாரி. என்ன சாரி? அவ்வளவு ஷூட் கூட நானும் தான் நடிக்கிறேன். எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. எது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. தேங்க் யூ. அவ்வளவுதான். முதல்ல உன்னோட ஃபேன்ஸ் மேல எல்லாம் ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு ஹாய் சொல்லிரு. கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் பெரிய ஹாய். சாரி எல்லாரையும் டிப்ரெஸ் பண்ணிருந்தா சாரி. ஆனா டிப்ரெஸ் ஆனதுல நானும் ஒருத்தி, அதனால இருங்க. என்பி கொடுத்துறோம். என்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வர மாட்டேது. என்பி உனக்கு பண்ண தெரியாதுனா யார்ட்டயாவது கொடுத்து. இப்ப அனபிள் வந்துருச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சு. அனபிள் டு ஜாயின் வருதுடா. என்பிக்கு ஜாயின் வருது. ஹாய் ஹாய். நான் எதுவும் பண்ணலைங்க. நான் லாஸ்ட் சீன் வரைக்கும் நான் கதறினேன், கேட்கல, யாருமே கேட்கல.
இதோ ஒரு 2 நிமிஷம் என்பி வந்துருவான். அவனோட மொபைல் ஏதோ ப்ராப்ளமா, ரீசெண்டா சிம் வாங்கி போட்டிருக்கான் ஒரு இதுக்காக, தவறு வாங்க எடுக்கலையா. வந்துட்டார். ஹாய். இப்படியே இருக்கு இவனுக்கு இதே இவனுக்கு இப்படியே இருக்கு. டேய் நீ பிளான் பண்ணி வீடு கட்டியோடா, தவறு தான் வீடியோ கட்டியா பிளான் பண்ணி. அப்ப கூட இப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஹாய் தம்பி, இங்க நாங்க வந்து புதிய சேனல் சைலண்ட்ல பேசுறதுக்கு, நீ மக்களும் பேசுறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆபீஸ் வைஃபைல கனெக்ட் பண்ணிருந்தேன், அதான் கொஞ்சம் இதாயிடுச்சு. இப்ப டேட்டாலே போட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல கதை போமா கிளைமேக்ஸ் நல்லபடியா ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடில கரெக்டா ஆம்பளஸ் போதுவாரு. சரி ஓகே, அது நமக்காக தான் எமர்ஜென்சி அதனால. ஓகே, பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடில 1 லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு ஒரே நாள்ல கதை போமா. எஸ், இது வரைக்குமே ரிலீஸ் ஆன எல்லா சீரீஸும் நல்லா போயிருக்கு. பட் ஒரே நாள்ல 1 லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆனது ஒரே ரீசன் கதை போமா அந்த பிராண்டும் என்பி நீங்க ஹரி உங்களோட காம்போ தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்க்காத பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி ஆப்ல போயிட்டு உடனே பாத்துருங்க. நான் ஒண்ணு தான் கேட்கறேன், கல்யாண சீன் எடுக்கீங்க, சும்மா கல்யாணம் கலகலன்னு இருக்கும் ஜாலியா இருக்குன்னு பார்த்தா கல்யாண சீன் எழுவு வீடு மாதிரி ஃபுல்லா அள வச்சுட்டீங்க. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, முதல்ல பிரீதா என்பி யார்? நான் சொல்லிட்டேன், நான் வந்து டிப்ரெஸ் ஆனதுல நானும் ஒருத்தி, அதனால இதுக்குள்ளே வர மாட்டேன். அதுல வந்து உன் பேரும் வருது, ஹரி என்பின் பேர் வருது. ஏன்னா நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன் கொஞ்சம் பாசிட்டிவா முடிச்சேன் எங்களுக்கு அடுத்த சீரீஸ். அப்ப அழகா பண்ணீங்க. நாங்க பாசிட்டிவா தானே முடிச்சிருக்கோம், அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு டயலாக் வச்சிருக்கோம், என்ன நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க சேர்ந்து அப்படின்னு. என்ன சொன்ன, என்ன நடந்தா என்ன இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இப்ப நீங்க ஒண்ணு கேட்கணும். இப்போ உண்மையில நான் கிளைமேக்ஸ் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர் சொல்லிடுறேன். கதைப்போமா வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட லைக்லாம் வருது. ஆமா ஆமா, டேய் நான் டைவர்ட் ஆன பரவாயில்ல, ஹீரோ நீ டைவர்ட் ப்ளீஸ். சாரி. கதைப்போமா வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய லவ் ஸ்டோரிஸ் பாக்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷூட்டு போறாங்களா? சரி ஓகே, சாரி கைஸ். கதைப்போமா இந்த மாதிரி நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அவங்க அந்த லவ் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜா தான் இந்த கதைப்போமா முடிச்சிருக்கோம். எப்படிதான் சமைக்க வேண்டியது. இவ்வளவு பேசிட்டீங்க திடீர்னு. இல்ல நீங்க சொன்ன ரீசன் ஓகே என்பி, அது கரெக்டா ஆக்சுவலா இருக்கு. இப்போ டைரக்டர் ஹரி வந்து இவ்வளவு இன்டென்ஸா கிளைமேக்ஸ் எடுத்திருக்காரு, அதனால ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா உண்மையிலே இது பாதிச்சிருக்கணும். ஒரு நாடி நரம்பு ரத்தம் கல்லீரல் மூளை எல்லாம் லவ் ஊறி போனதுனாலதான் இப்படி எடுக்க முடியும் ஒரு கிளைமேக்ஸ். அப்ப ஹரி டைரக்டர் ஏதாவது லவ் பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல ஸ்கிரிப்டுக்காக நீங்க 2 பேரும் ஏதாவது உங்களோட லைஃப் நடந்திருக்கா இந்த மாதிரி லவ் ஸ்டோரி? நடந்திருக்கு, சொல்லலாம். நிறைய நடந்திருக்கு, நிறைய கதை எனக்கு தெரியும். சோ அவங்களோட அந்த தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட போய் பேசுறேன் பாத்தியா, நான் டீசெண்டா கேக்குறேன். டேரக்டர் இவ்வளவு இன்டென்ஸா எடுக்கிற பாதிச்சிருப்பா, ஏதோ பாதிப்பு இருந்திருக்கும் அவருக்கு, லவ் ஏதாச்சும் இருக்கு? இந்த விஷயம் தான் அது, லவ் பாதிப்பு லவ் இது அது எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட எண்ட்ல நாங்க ஒரு 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 விஷயம் வச்சு முடிச்சிருக்கோம். இவன் ஒவ்வொரு இடத்துமா போய் நிக்கிறான், மெமரிஸோட நிக்கிறான் அப்படின்னு முடிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு செகண்ட் சீசன் தாட் இல்ல, ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சுட்டு எண்ட்ல இப்படி ஒரு லீடு வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு 2 பேருக்குமே. சரி இவன் எல்லா இடத்துலயும் போய் மெமரிஸோட நிக்கிறான், ஒரு ஓப்பன் எண்டிங்கா முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால முடிச்சோம். செகண்ட் சீசன் இவங்க எல்லாருமே கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்குமே ஓகே நம்ம இப்படி முடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வச்சு ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் எண்டுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல இவங்க என்பி பிரீதா அந்த வீட்டுல ஹக் பண்ணிக்கிற அந்த இடத்துல இருந்து இவன் போய் நிக்கிறான் இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும். ஸோ இதுக்கு இடைப்பட்ட கேப்ல நடக்கிற கதையா எழுதுவோம் அப்படின்ட்டு தான் நானும் ஹரியும் எழுதணும். ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் சீசன் எண்ட்லயே நாங்க வந்துட்டு இதுதான் எண்டு அப்படி. அதான் ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சோசியல் மீடியால ஃபுல் ஜாலியான வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பிரஷர் இல்ல, டிப்ரெஷன் இல்ல, ஃபுல் ஜாலியா இருந்தா உங்க காம்போல பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சீசன் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி நானு எப்படி சொல்றது, கிளைமேக்ஸ் ஓகே இருக்கு, செம்ம ஃபீல் ஆயிருச்சு. பட் எங்களுக்கு என்ன லைட் வருதுன்னா, நீ உண்மையில
ஏன்னா நான் பார்த்தது மொபைல்ல தான். நான் இங்க முடிச்சுட்டு வீட்டுல போகும்போது எனக்கு அவ்வளவு ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ. சாரி, அதுக்கு முன்னாடி மெயினா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டான டைம் கிடைச்சிச்சு. சத்தியமா நான் 2 பேரும் கூட இருந்து நான் கூட நடிச்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். கதை போமா சீசன் 1 ஆக்டிங் குரோத்துக்கும் இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற ஆக்டிங் குரோத்துக்கும் ஒண்ணு இருக்குல்ல. சீரியஸ்லி 2 பேரும் அப்படி நடிச்சீங்க சார். நான் வாழ்ந்தீங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு குரோத் இருக்கு 2 பேருக்குமே. இதை நான் அந்த ஷோ வந்து பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் இந்த ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசிட்டேன். மக்கள் முன்னாடி சொல்லுவேன்னா நான் என்ன நினைச்சனோ அதை விட மோசமா அவங்க அப்படி இல்லடா அதை விட ஆக்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்த மெசேஜா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பி என்பி செம்மையா நடிச்சாரு, பிரீதா செம்மையா பண்றாங்க ஆக்டிங். அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு 20-25 நிமிஷம் அது உண்மையில ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சா. நான் உங்க 2 பேரும் தனித்தனியா கேட்கணும், பிரீதா கிட்ட கேட்கணும். பிரீதா அந்த கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் ஒண்ணு இருக்கு பிரீதா, அந்த அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. அந்த சீன் நீ பண்ணும் போது உண்மையில அதுக்காக ஏதாவது ஃபன் அங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா, இல்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் மட்டும் அந்த சீன் எடுக்கும்போது கிளைமேக்ஸ்? நான் ஆக்சுவலா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன். நான் வந்து ஒரு ஹோப்போட இருந்தேன். நான் அப்பவும் கேட்டுட்டு இருந்தேன் ஹரிட்ட, சர்ப்ரைஸ் பண்றீங்களா என்ன, ஸ்கிரிப்ட்ல ஏதாவது ஹாப்பி எண்டிங் வச்சிருக்கீங்களா, இப்ப கூட சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே உட்கார்ந்து இருந்தேன். நான் ஆல்ரெடி இப்ப நான் எதுக்கு அங்க பாத்துட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசுவேன்? இல்ல ரெடி நான் மட்டும் சொல்லு. இப்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சரியா? அதனால என்ன சொல்ல மறந்துட்டேன். நீ ஜாலியா இருந்தா டிப்ரெஷன் ஆக்கி விட்டாங்க. அதனால எனக்கு ஆல்ரெடி நான் அந்த டிப்ரெஷன் மோடுக்கே போயிட்டேன். ஓகே, எனக்கு ரொம்ப ஆல்ரெடி கஷ்டமா இருந்தது, கஷ்டத்தோட தானே அந்த சீன் ரொம்ப ரொம்ப ஃபன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாரும் சீரியஸா தான் எப்படின்னா இருக்கும். ஆக்டிங் நடிக்கும் போது நாங்க வேற மாதிரி மாறிடுவோம், ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல கலகலன்னு இருப்போம். அதுக்காக கேட்டேன். ஆனா நாங்க வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த ஒரு கல்லு பெஞ்ச்ல இங்க 2 பேரும் உட்கார வச்சிருந்தாங்கல்ல, ஆமா ஆமா சூப்பரா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. கண்ணு ஃபுல்லா கிளிசரின் போட்டு போட்டு கண்ணெல்லாம் எரிஞ்சு ரெட் ஆகி நல்லா நீங்க சொன்னதாலதான் தெரியுது. ஆனா அழ மோதி போட்டு அழுத மாதிரி பண்ணி அழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். அது வேற இருக்கு. முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் சூப்பர். என்பி எவ்வளவு நடிச்சிருக்க என்பி ஹரி கூட நீங்க கிட்ட 20 நிமிஷம் பண்ணிட்டு இருப்பேன் 2 சீசன் சேர்த்து. உனக்கு அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் நடிக்கும் போது அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி இருந்தியா, இல்ல அது பண்ணிக்கலாம் அங்க அது ஏதாவது மெயின் செட் சொல்றேன் என்பி. நான் இப்ப ஆங்கர் ஆல்ரெடி, நான் சன் டிவில ஒரு ஆங்கர், ஐ அம் ஒரு மோஸ்ட் அன்வான்டட் ஆங்கர் சொல்ல வந்தேன். இப்ப சொல்லு. எனக்கு எந்த கமெண்ட்ஸுமே வர மாட்டேங்குது, எனக்கு எதாவது ஹேங் ஆயிடுச்சு. அழுதேன் என்பி கியூட். ஐயோ பிரீதா உங்களை ஏன் இப்படி ஒரு வருது கமெண்ட் படிக்கிறேனே இடத்துல நின்றுச்சு கமெண்ட். சரி ஓகே, கமிங் டு யுவர் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம வந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இருக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் போலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயம். ஆனா நீ வந்துட்டு பூக்கள் இருக்கு, ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் நானும் ஹரியும் டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா போகுதுன்னா, அப்படியே ரோல பண்ணதுதான் அது. இதுக்குன்னு இது அதுக்குன்னு அது அப்படின்லாம் இல்லை. ஸோ அப்படிதான் இதான் நினைக்கிறேன். ஆனா யமகாதைன்னு ஒரு படம் அது வந்துட்டு இப்ப பிப்ரவரி மாதம் அந்த படத்துல ஒரு சாங் வந்திருக்கு, சரிகமா தமிழ்ல. இப்ப நீ அந்த தம்பி சாங் ஒண்ணு, அந்த படம் டீசர் ஒண்ணு பார்த்தேன். அந்த படத்தை ஒரு எமோஷனலா சமயம் பண்ணிருக்கேன். அப்ப அந்த படத்துல நிறைய இந்த மாதிரி எமோஷனல் ஆக்டிங்கா நிறைய இருக்கா உன்னோட? அந்த படத்துக்கான ஒரு சாம்பிளா தான் இந்த கதைப்போமா கிளைமேக்ஸ் இருந்திருக்கலாம். சரி, ஒரு அது ஒரு நல்ல படம். யமகாதி சர்ப்ரைஸ் இருக்கு. அப்ப உன்னோட யமகாதி சர்ப்ரைஸ் இருக்கு எங்களுக்கு உன்னோட விஷயமா. ஓகே டன், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி என்ன டீசர் பார்த்து கேட்க நினைச்சேன்டா, அப்படி ஒரு டீசரா இருந்துச்சு. ஒரு மாதிரி பயமா சூப்பரா இருந்துச்சு. இந்த காந்தார மிக்ஸ்டு ஒரு டீசரும் சாங்க பார்த்தா ஃபுல் லவ் சாங்கா இருக்கு. எனக்கு அந்த கதையை புரிஞ்சுக்க முடியல. ஸோ மக்களுக்கு ஃபுல் த்ரில்லர் தான்,
த்ரில்லர் சப்ஜெக்ட். தெரிஞ்சிடும் ட்ரைலர்ல இதுதான் கதை அப்படின்னு தான் கூப்பிட போறோம். ஸோ ட்ரைலர் சீக்கிரம் எல்லாரும் அதையும் பார்த்துருக்கேன். சூப்பர், கண்டிப்பா அதுக்கு ஒரு லைவ் போறோம். எகமாதி அடுத்து படம் பேர் பிரீதா என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆனா ஃபுல்லா கிரை பண்ண வச்சுன்னு ஒருத்தன் போட்டிருக்காங்க. சரி கதைப்போம் கூட எல்லாருமே அவங்க லவ் ஸ்டோரியை கனெக்ட் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாங்க. அண்ட் இப்படி ஒரு எண்டிங் கொடுத்ததுக்கு அதான் நாங்க அப்புறம் நாங்க இப்படி இதுக்காக எல்லாம் கேட்டாங்க ஹாப்பி எண்டிங்கா முடிச்சா ஸ்கிரிப்டுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இல்லையா, அண்ணனுக்குலாம் செம்ம கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றேன். நீ போனதுக்கு அப்புறம் ஷாக் ஆவியா, அதாவது பிரீதா மேரேஜ் ஆப் வந்து அழுவு ஃபீல் பண்ண ஒரு மாதிரி பார்த்தேன் அந்த விஷயம். ஆனா எனக்கு எப்படின்னா நான் மேரேஜ் அப்படின்னு பார்த்தா ஐயோ மேரேஜ் ஆயிடுச்சா அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதலாம் இருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரு தான், அந்த மாதிரி ரொம்ப எமோஷனல். சரி கேட்கணும் ஒரே சரி அவங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டோம் இல்லையா, கனெக்ட் ஆகிட்டாங்க. அதை அவங்க சில பேர் என்ஜாய் பண்ணாங்க, சில பேர் அதை கனெக்ட் ஆனதுனால அவங்க அதை ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த கதைப்போமா டோட்டல் ஆடியன்ஸுக்குமே ஒரு சீக்கிரம் சூப்பரான சர்ப்ரைஸோட கதைப்போமா டீமா நாங்க வரோம். இதைத்தாண்டா கேட்க வந்தேன். அப்ப சூப்பர் இருக்க அது என்ன சர்ப்ரைஸ் எங்களுக்கும் தெரியாது. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, மக்களை வெயிட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதும் சரி, இந்த வீடியோ பாக்குறதும் சரி. கதைப்போமா டீம்ல சொல்லிட்டாங்க உங்களை ரொம்ப அழ வச்சுட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டானே. ஆனா இதே டீம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போது, உங்களை சந்தோஷப்படுத்த போது, சிரிக்க வைக்க போது, ஏதோ பண்ணி ப்ராஜெக்டா அப்பாடா இது போதுடா தம்பி, ஹாப்பி ஹாப்பி. அடுத்து லாஸ்ட் ஒருத்தரை பற்றி பேச ஒண்ணு தம்பி, கதைப்போமா ஒரு வெப் சீரிஸ், அது ஒரு யூடியூப் சீரிஸ். ஆனா அப்படி யூடியூப் சீரிஸ் சொல்லாம இது ஒரு படம் மாதிரி ஒரு குவாலிட்டியா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கொடுத்த மெயினா சினிமோட்டோகிராஃபர் அவரை பத்தி. ஏன்னா நம்ம ஆபீஸ்ல கொடுத்த பட்ஜெட்ல எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா சந்துரு பண்ணியிருக்காரு. சந்திர பத்தி அந்த கேமரா பத்தி நீ சொன்னா நல்லா இருக்கா தம்பி? ஆனா டோட்டல் டீமுமே அதான் எப்போதுமே நம்ம சொல்ற மாதிரி எல்லாருமே ஐ மீன் கேமராமேன், டைரக்டர், நம்ம 3 பேர் எல்லாருக்குமே டீமா தான். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே கத்துக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே நம்ம எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு அங்க போறோம்ன்றதுலதான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இது ஒரு ஒர்க்கா தான், இது ஒரு பைலட்டா தான் நாங்க எல்லாருமே பார்த்தோம் கதை. ஸோ எஸ் எல்லாருமே தான் நிறைய பேர் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்ன யூடியூப் சீரிஸ்ங்கிறீங்க மூவி மாதிரி. அன்னைக்கு ஸ்கிரீனிங் வந்தவங்களுமே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சர்க்கிள் விஷயம் இந்த பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் படம் மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுது என்பி வாய்ஸ். ஆமா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது வாய்ஸ். நல்லது பேசுனாலே இந்த மாதிரி பிரேக் ஆகுது. கேக்குதா? சரி இப்படிலாம் வர கத்து வச்சிருக்கப்போ ஓகே. நான் ரொம்ப ஹாப்பி. சீரியஸாவே எனக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் நின்னுச்சு. எஸ் பிரீதா சாரி சார் ரொம்ப தப்பா எடுத்துக்க வேணாம். இன்னொரு லைவ் சூப்பரா செமையா பண்றோம். பட் உங்க 2 பேருக்கு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் அதான் சொன்னது. கதைப்போமா இப்போ உங்களோட காம்போ வந்து சீசன் 1ல சரி சீசன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப நீயே சொல்லிட்ட நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க 2 பேரையும் நாங்க இதே மாதிரி சீரியஸ், ஏன்னா உங்களை ரொம்ப கேட்கறாங்க என்பி காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நடிக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த காம்போ அதான் என்னது சரி ஓகே. இப்ப நீங்க மக்கள் கிட்ட ஒரு சொல்லிருங்க. இப்ப கிளைமாக்ஸ் பார்க்காதவங்க உங்களுதும் கேட்கல எந்த கேக்குதா? என்பி கேட்கல. இப்ப நீங்களும் ஒரு பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடில கதைப்போமா கிளைமாக்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் சொல்றேன்னா தயவு செஞ்சு பார்க்காதவங்க ஒரு போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு ரீசன் தெரியும் அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் ஏன் நடந்துச்சுன்னு. ஸோ பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடி ஏன்னா ஒரே நாள்ல 1 லட்சம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. அது உண்மையிலே பெருசு தான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது. ஏன்னா அதுல நானும் ஒரு சின்ன பார்ட்டா நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஹாப்பி கதைப்போமால. லாஸ்டா டேரக்டர் ஹரியை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க, அப்புறம் அப்படியே முடிச்சிருவோம். டன். பிரீதா முதல்ல நீ சொல்லு. டைரக்டர் ஹரிக்கு என்ன நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவர் இல்லைன்னா கண்டிப்பா இப்படி இவ்வளவு சக்சஸ் வந்திருக்காது.
இப்படி திடீர்லாம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஹோல் டீமுக்கு தான் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க எல்லாம் இல்லாம இது எதுவுமே பாசிபிள் இல்லை. அதனால தேங்க்யூ. அது அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ மென்ஷன்ஸ் வருது, அவ்வளோ மெசேஜஸ் வருது. உங்க எல்லா லவ்வுக்கும் உங்க எல்லா கஷ்டத்துக்கும் சாரி அண்ட் தேங்க்ஸ். என்பி நீங்க என்ன சொல்ல போறீங்க? கேக்கலப்பா. ரொம்ப பாசம் மட்டும் பேசாதடா டேய், கேட்கவே அன்னைக்கு வித்யா கட்டுறா எனக்கு தெரியும் படம் ப்ரீவியஸ் அன்னைக்கு ஸ்கிரீன் போட்டு ஹரி ஹரி கேக்குது இப்ப கேக்கல. ஹரிக்கு தேங்க்ஸ். நான் சொல்றேன் ஹரிக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா ஒரு விஷயம் பண்ணி இன்னொன்னு அவங்களோட அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அந்த லைவ்ல தயவு செஞ்சு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தா தப்பா எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட் ஒன் கால் பண்ணிடுறோம். இங்க யாருக்குமே வரல, அதனால சாரி. உங்க கமெண்ட்ஸ் யாருக்கும் ரிப்ளை பண்ணல. ஆமா, கமெண்ட்ஸ் அதிகமா படிக்க முடியல. இன்னொன்னு இப்போ உடனே விஷயம் சொல்றேன்னா உடனே போங்க பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உள்ள போய் பாருங்க கதைப்போ மக்களை பார்த்து ஃபீல் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுவோம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். பாய். தேங்க்யூ பாய்.